ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இட்ஸ் மீ வில்லேஜ் ரசர். காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காய்ஸ் இன்றைக்கி என்ன ஒரு நியூ விளாக் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தஞ்சாவூருக்கு தான் காய்ஸ் போயிட்டுருக்கோம். தஞ்சாவூர் போயிட்டுருக்கோன்னு தாண்டி தஞ்சாவூரில் தான் இருக்கோம். இப்போ என்னடா ரைடு ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் அதுக்கடி தஞ்சாவூரில் இருக்குன்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி இங்கே தஞ்சாவூர் வந்து தான் விளாகே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஏர்லி மார்னிங்காக கிளம்புனோம். அதனால் சன்லைட்டு சுத்தமாக கிடையாது. இப்போ தான் ஒரு 7:20 ஆகுது. இப்போ தான் சன்ரைஸே ஆகிருக்கு. அப்படின்றதுனால தான், ஏன்னா கேமராவில் கேப்சர் ஆகாதுல்ல, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு சரி இங்கேருந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கோம். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. புதுசாக யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அப்பங்க எப்படி பொங்க போகிறது? ரைட்டா, வழி தெரியலங்க. சாவு ஆனால் கோயிலுக்கு போகிறது எப்படின்னா, பெரிய கோயிலுக்கு. ரைட்டா, தேங்க்ஸ்ண்ணா. ரைட் தாங்க சொல்லணும். ஆல்ரெடி எங்கள் டீமில் வந்து நாங்கள் 10 பேர் வந்தோம். 10 பேரில் 8 பேர் போயிட்டாங்க. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதா. நாங்கள் 2 பேர் மட்டும் தான் கைஸ் போயிட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து இறங்கி கேமரா செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால தான் அவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. எங்களுக்கு வழி தெரியல. அதுவும் ஃபஸ்ட் டைம் வரோம் நான். கோயிலுக்கு எப்படி போகணுன்னு சரி சுத்தமாக ஐடியாவே கிடையாது. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-3 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். தெரியல, பாப்பா எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல. கிட்ட வந்துட்டோம் தான் நினைக்கிறேன். இதோ பாருங்கள் கைஸ், இங்கேருந்து தெரியுது பாருங்கள். 4 கிலோமீட்டர் கூட இல்லை, சும்மா 1 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். விஷுவல் எப்படி தெரியுது பாருங்கள். இந்த விஷுவலுக்காண்டி தான் வந்தது, காலைல சன்ரைஸை பார்க்குறதுக்காண்டியே. நாங்கள் நினச்ச மாதிரி கிட்டத்தட்ட வந்துட்டோம் சன்ரைஸ் பார்க்குறதுக்காண்டி. செம்மையாக இருக்குல்ல. ஃபஸ்ட் டைமு யாராவதெல்லாம் தஞ்சை கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். போகாதவங்க இந்த வீடியோ பார்த்து ஃபுல் எக்ஸ்ப்ளோரையும் பார்த்துக்குங்க. நம்ம சேனலில் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வீடியோ வரும்னு நினைக்கிறேன். மக்களே சூப்பராக இருக்குது மக்களே. அங்கே பாருங்கள், பக்காவாக இருக்குல்ல கோயில். சும்மா ஆர்கிடெக்சர்லாம் சும்மா தரமாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போய் நேரில் போய் பார்ப்போம். பங்கு போயிட்டாங்களா அவனுங்க? இப்படியே போகணுமா? வழி தெரிய மாட்டுதுங்க. அதாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. பழக்கப்பட்ட இடமா இருந்தால் நம்ம சலுபுலுன்னு வந்துட்டு போயிடலாம். இது நமக்கு பழக்கமே இல்லாத ஊர். அப்படியே பார்த்தா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் இருக்கோம். 150 கிலோமீட்டர்ஸில் 120 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் நான் விளாகை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்ச மாதிரி அமையலை. ஏன்னா சன்லைட் சுத்தமாகவே இல்லை. இங்கேருந்து பாருங்கள் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா சூப்பராக இருக்குது. போங்க, இதெல்லாம் நேரில் கொடுத்து வைக்கணும். ஆகா வேற லெவல். இங்கே பாருங்க. ஆகா சன்லைட் வந்ததுனால தான் சரி விளாக் எடுக்கணும் முடிவு பண்ணி தான் ஒரு வழி நாங்கள் வந்துட்டோம். ஆனால் நினச்சேன்னா ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடியே சன்லைட் வந்துடும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் இங்கே நான் ஏன்னா அவ்வளோ ஸ்பீடானும் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அப்படியே வந்தோம். வந்து இங்கே ஒரு டீயை போட்டு பெட்ரோல் டாப் அப் பண்ணிவிட்டு அப்படியே வரோங்க. இன்றைக்கி அதுவும் இல்லாமல் மாட்டுப்பொங்கல் வேறு. மாட்டுப்பொங்கல் வீட்டில் கூட இல்லை, கொண்டாடல. ஜம்முன்னு அப்படியே ரைடுக்கு கிளம்பி வந்துட்டோம் எல்லோரும். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோ வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டங்க. ஏன்னா நானே எப்பயோ ஒரு வாட்டி தான் எடுக்கிறேன். இதான் என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ் வந்துட்டோங்க. எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். விஷுவலை பாருங்கள். அப்பா
என்ன மாதிரி ஒரு விஷுவலு. பசங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இப்போங்க பசங்க எங்கே இருக்கான்னு பார்த்தியா? இப்போங்க இதோ இருக்காங்களா? இதோ இருக்காங்க பசங்க. நம்ம பசங்க அங்கே நிற்கிறாங்க. வண்டி அங்கே விட்டுருக்காங்க போல். எனக்கு நம்ம ஒரு 4 வண்டி, இதோட 5வது வண்டிங்க. இதோட மோட்டோ விளாகை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் உள்ளே போன அந்த விளாகை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே.